ஓகே, ஃபியூல இப்போ நம்ம ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு இருக்கோம். நிதானா நிதான் நிதான் நிதானா அதே காய்ஸ், ரைடு கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாம், செம்ம சீன் ஆயிடுச்சுப்பா. என்ன பண்ணிட்டாங்க அக்கா, அவங்க வாண்டடெல்லாம் எதுவும் பண்ணல. அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அடிக்கிறதுக்கு முன்னாடியே பெட்ரோலை வந்து நம்ம பைக்கில் வந்து லாக் பண்ணி அடிப்பாங்க தெரியுங்களா? இந்த ஹோல்டர், அந்த ஃபியூல் ஹோல்ட் பண்ணி அடிக்கிறாங்கல்ல, ஸோ அதில் வந்து லாக் பண்ணி அடிங்கன்னு சொன்னேன். அவங்க ஃபுல் டேங்க்னு சொன்ன உடனே அதை லாக் பண்ணாம அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் பெட்ரோலை விட்டாங்க. அது ஃப்ரீ ஃப்ளோவில் பெட்ரோலை விடுறப்போ இந்த மாதிரி வண்டிங்களுக்கு வந்து இங்கே இந்த நாசல் இருக்கு இல்லையா, இந்த நாசல் இந்த இது வந்து இங்கே இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ சின்ன இதுதான் இருக்கும் ஆக்சுவலாகவே. அதை வந்து பார்த்து இது பண்ணோம். ஹோல்ட் அண்ட் டவுன்ல அவங்க ஹோல்டும் பண்ணல. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். ஐயோ, கொஞ்ச நேரத்துல பயம் எடுத்துக்கிச்சிங்க. அந்த பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகி ஃபுல் டேங்க்ல இருந்து இன்ஜினுக்கு இறங்கிடுச்சு கொஞ்ச நேரத்துல. என்னடா வீடியை கிளம்பி விட்டாங்க. ஸோ இது பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா, அது நம்ம புல்லட் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங் எப்படின்னு. வண்டி ரொம்ப தூரம்லாம் வரல, அங்கிருந்து இங்க ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். அதுக்கே கொஞ்ச நேரத்துல புகை எப்படி வந்துடுச்சு. டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அதான் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த பெட்ரோல் எவாபரேட் ஆகிற வரைக்கும் விட்டான். கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம போலாம் அப்படின்னு. எங்க விட்டேன். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்கன்னா என்ன பார்க்க போறீங்கன்னா, வண்டியை வந்து நம்ம ஸ்பீடா தான் ஓட்டணும், நல்லா இல்லை ரைடிங்ன்ற ஒரு கான்செப்ட் வரப்போ பொறுமையாகவும் போகலாம். போற டெஸ்டினேஷன் ஃபுல்லாவே நமக்கு எல்லாமே ஒரு டெஸ்டினேஷன் தானுங்க. எப்படி சொல்றது, இங்க இருந்து இப்போ பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் போறோம்பான்ற ஒரு மைண்ட் செட்ல போனோம்னா, ஓ சீக்கிரம் போகணும்டா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க போய் சேரணும்டா, அந்த ஒரு மைண்ட் செட்டை விட்டு ஒரு பொறுமையா போலாமே. இல்ல என்ன இருக்கு, சேஃப்டி பார்த்துக்கிட்டு நிதானமா போலாம். என்ன அவசரம், இன்னும் ஒரு 1 or 2 hour சேவ் பண்ணுவோமா? சரி, ஓகே. அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் கிடையாது, ரூம்ல போய் படுத்து போறோம், அவ்வளவுதானே. இப்ப நம்ம பொறுமையா போனா எதுக்கு பாடி அவ்வளவு டயர்ட் ஆகும்? சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பீடா போறவங்களா இருங்க, நான் எதுவும் சொல்லப்பா. அவங்களுக்கு அவங்களோட த்ரில்லுங்க. எனக்கு இந்த செல்லக்குடியே இப்ப நான் எனக்கு ஸ்லோவா ஓட்டணும் ஆசை. பாருங்க, ஒரு சைடு டிராபிக், ஒரு சைடு ஃபாக் இன்னும் செம்மையா இருக்குங்க. ஸோ அந்த வெளிச்சம் வர வர ஃபாக் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இப்ப நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் நம்ம எங்க போறோம்னா, டெஸ்டினேஷன்ல போற வழி எப்படி இருக்கும்னா, இங்க இருந்து கரெக்டா நைஸ் ரோடு அப்படின்ற ஒரு ரோடு இருக்கு. எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டினோடனே அந்த ரோடு போயிடுவோம். அந்த ரோட்ல இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் மேபி ஒரு 16-30 கிலோமீட்டர்ஸுக்கு நமக்கு நைஸ் ரோடு எண்ட் ஆயிடும். 40 கிலோமீட்டர் தான் நைஸ் ரோடு லென்த், 40-42 சம்திங் இன்னும் இருக்கு. ஸோ நம்ம ஒரு பன்னர்கட்டா முடிஞ்ச உடனே கணக்குப்புறா வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முடிஞ்ச உடனே பெங்களூர் ரோடு, அப்புறம் இம்மீடியட்டா மைசூர் ரோடு. ஸோ நம்ம மைசூர் ரோடு எக்ஸிட் பண்ணுவோம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, கார்ல போறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நைஸ் ரோட்ல
மைசூர் டு பெங்களூர் நைஸ் ரோடு இருக்கு இல்லையா, அங்க வந்து கார்ல போறவங்களுக்கு அது அலௌட் இருக்கு, அந்த பர்டிகுலர் நைஸ் ரோடு. பட் பைக்ல போறவங்களுக்கு வந்து அது அலௌட் கிடையாது. கார்ல போறப்ப அது நல்லா ஜாலியா இருக்கு ஐயா அப்படின்னு. இப்போ பைக்ல போறப்போ நம்ம சிட்டிக்குள்ளதான் போகணும். சிட்டிக்குள்ள போறதா இருந்தா நம்ம ஸ்பீட் லிமிட் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பீட் லிமிட் கூட நான் ஓகே, நான் ஸ்லோவா தான் போறேன்னு சொல்லிட்டேன். என்னன்னா ஸ்பீட் பிரேக்கர் அடிக்கடி வருமா. அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ரோடு கிராசிங் கிடையாது. ஸோ நம்ம ஒரு பயம் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா ஓட்டலாம். கான்சியஸா ஓடி ஆகணும். பட் என்ன பயம் இருக்காதுன்னா மெயினா இது இருக்காதுங்க, ஒரு யாராவது குறுக்க வந்துருவானுங்களா, இல்ல நாய்ங்க இல்ல அனிமல்ஸ் ஏதாவது குறுக்க வருமானுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாவே அந்த ரோடு பிளாக் பண்ணிருப்பாங்க, 2 சைடுமே பிளாக் பண்ணிருப்பாங்க. இப்போ நார்மலா நீங்க இந்த NH எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, நார்மல் பேரிகேட்டர்ஸ். பட் அங்க எப்படின்னா அது கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு சிமெண்ட் பேரிகேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ஜாம் இருக்கும், எங்கேயுமே ஏற முடியாது. ஒரு 6 அடி 7 அடிக்கு சிவ ஏற்றி இருப்பாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாவே சொல்ல போனா. அவ்வளவு தூரம் ஓகே. பெங்களூர் நெவர் ஸ்லீப்ஸ், அதை மட்டும் நான் சொல்றேன். காலையிலே எழுந்து ஆபீஸுக்கு போகிறதுக்கு எத்தனை பேர். ஏன் நானும் ஒரு காலத்துல அப்படிதான் போயிட்டு இருந்தேன். இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், மீட்டிங் சொல்லி நம்ம அப்படியே போச்சு. இந்த இத்தனை வருஷம் 9 இயர்ஸ் சொன்னேன் இல்லையா, 9 இயர்ஸ் எனக்கு டிரைவ் போகணும் ஒரு ஆசை இருந்துச்சு, ரைடு போகணும் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். சின்ன சின்ன ரைடு, குட்டி குட்டி ரைட்ஸ். அப்பெல்லாம் எனக்கு இந்த விளாகிங் எல்லாம் அவ்வளோ பெருசா தெரியாதுங்க. நம்ம நார்மலா எப்படி சொல்றது, சீனரி வந்தா போட்டோ பிடிப்போம், ஒரு சின்ன சின்ன வீடியோ பிடிப்போம், ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வீடியோ பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிருந்தேன். இப்ப ரீசெண்டா தான், இப்போ வரைக்கும் கூட எனக்கு இந்த பிளாகிங் பத்தி எல்லாம் பெருசா ஐடியா எல்லாம் இல்லை. அதே உண்மைதான். ஓகேங்களா, சரி பண்ணுவோம். நாம் பெற்ற இன்பத்தை வையகமும் பெருகாதா சம்திங். நான் பார்த்தேன் இந்த உலகத்தை, நீங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பார்வை வழியா பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் என்னடா வளர்ற அப்படின்னு. ஆமா, ஏன்னா எனக்கு பேச வராது, என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் பாட்டுட்டு இருக்கணும். மேபி எனக்கு நான் மறுபடியும் இந்த வீடியோவை வந்து ரீவைண்ட் பண்ணி கேட்கிறப்போ என்ன பண்ணிடுவேன், இதெல்லாம் மியூசிக்கா போட்டுடுவேன். மியூசிக் கேளுங்கப்பா, நான் பேசுறது ரொம்ப மொக்க போடுற மாதிரி இருக்கு, எனக்கே தெரியுது. பாவம் நம்மளோட பின்னாடி இருக்கிற கோ பேசஞ்சர், எங்கடா கூட்டிட்டு போற இந்த குளிர்ல, ஒரு பேச்சுக்கு தானடா சொன்ன போவோம் அப்படின்னு, அதுக்குன்னு போலாம் அப்படின்னு விட்டுட்டு போறீங்களா? ஆமாங்க, ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், they won't get the chance again. சான்ஸ் அகைன்ன்றதை விட டைம் செட் ஆகுமான்னு தெரியல. கமிட்மெண்ட், எல்லாருக்கும் கமிட்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதைய தாண்டி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், மணி விஷயம், ஃபினான்ஸ், இல்ல நிறைய பேருங்க இப்ப பார்க்காம எப்ப இதெல்லாம் பார்க்க போறீங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏப்பா அழகுனா அழகுங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20-30 மினிட்ஸ் அங்க ஃபியூல் அடிச்சுட்டு இருக்கிற டைம்ல இன்னும் 2-3 ரைடர் வந்து பேச வச்சாங்க. அவங்களும் கேரளாவுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஐ மீன் அப்படின்னா லைக் அவங்க கூட டிராவல் பண்றதுல ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ வென்எவர் லைக் நீங்க ஒரு ரைடுக்கு போறப்போ அங்க உங்க லைக் நீங்க பாக்குற டைம்ல வேற யாராவது ரைடர்ஸ் இருந்தாங்களா, ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லுங்க. தட்ஸ் அ பைக்கர் கம்யூனிட்டி. ஒரு ஹெல்த்தியான ஒரு பாண்டிங்ல இருக்கும் எப்பவும். ஸோ நோ ஒன் ஃபீல்ஸ் அலோன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சோலோ ட்ரிப் எல்லாம் போறாங்க இல்லையா, பைக் எடுத்துக்கிட்டு, அவங்க ஒரு ஸ்டேஜ் மேல தனியா போற ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. ஸோ நீங்க யாரை பார்த்தாலும் ஒரு ஹாய், ஒரு ஹலோ, ஒரு ஹேண்ட் வேவ் மூவ்மெண்ட், ஹேண்ட் கெக்ஷர் இருக்கு இல்லையா, அதை ஒன்று பண்ணுங்க. சீரியஸா சொல்றேன், a small thing can make their life better.
அது ரொம்ப ரொம்ப பர்சனலா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். பரவாயில்லையே அப்படின்னு. நிறைய பேர் கேட்கலாம், எதுக்குடா இது டேங்க் கவர் போடாம ஓட்டுற அப்படின்னு. சர்வீஸ் விட்டான் தலைவரே, சர்வீஸ்ல டேங்க் கவரை தொலைச்சானுங்க. 1.5 மாசம் கழிச்சு என் செலவடி பூரா என் கைக்கு வந்திருக்கு. ஸோ முழுசா கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இன்ஜினை. அதனால வண்டியோட ஸ்பீட்ல இருந்து வண்டியோட மெயின்டெனன்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒரு 40-45 ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டு இருக்கு அப்பல இருந்து. அதுக்கு மேல எனக்கு போறதுக்கு மனசு வர மாட்டிருக்கு. ஓகே, இந்த ஜங்ஷனா, இங்க இத வீரசந்திரா ஜங்ஷன் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்கு. என்னன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஜங்ஷன் இருக்குங்க, இந்த வீரசந்திரா அப்படின்னு. இது எந்த அளவுக்கு எனக்கு ஸ்பெஷல்னு தோணுதுன்னா, ஏன் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் அந்த ஃபைனல் சிக்னல். ஓகேங்களா, நம்ம ஹைவே ஒரு சிட்டிக்குள்ள போற சிக்னல்னு சொல்லுவோம் இல்லையா, எங்க வரைக்கும் இது ஃபைனல்னு சொல்றேன்னா, இதுக்கு மேல நான் நிறைய இது பார்த்திருக்கேன். லைக் நான் போன டிரைவ் பார்த்திருக்கேன், எங்கேயுமே எனக்கு நெக்ஸ்ட் சிக்னல் வந்ததே கிடையாது. ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கேன். ஸோ பெங்களூர் டு கன்னியாகுமரி ரைடு எல்லாம் போயிருக்கேன். அது வரைக்குமே எனக்கு எந்த நெக்ஸ்ட் சிக்னலே வரல ஹைவேல. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் சிக்னல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஆடும், அது உண்மையா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் அதுதான் லாஸ்ட் சிக்னல் எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓ, ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ஊருக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் ரைடுக்கு போயிருப்பீங்க. சேஃபா வண்டியை ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க. அந்த நெக்ஸ்ட் டே கடை நான் சொல்லவே ஆசை இல்லை. ஏன்னா இப்ப வண்டி ஸ்லோவா ஓடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு இல்லைனாக்கா நானும் அவ்வளவுதான் போவேன், ஸ்பீடா தான் தலைவரை ஓட்டுவேன். ஏதோ சரி, ஓகே, பொறுமையா போவோம். ஓ, மெயின் ரோட் ஜாம் ஆயிடுச்சுங்களா, நோ டென்ஷன். நமக்கு இங்க இருக்கவே இருக்கு ஷார்ட் கட்ஸ் நிறைய. ஹைவே எல்லாம் ஜாம் ஆச்சுன்னா சத்தியமா செம்ம கடுப்பு இடம் தெரியுங்களா. அது என்ன 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் எல்லாம் பிளாக் ஆகும் பெங்களூர்ல ஹைவே ஜாம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வீஸ்ல டச் பண்றேன். யாவும் போய் சும்மா காலங்காத்தால டிராபிக்ல மாத்திட்டு. இப்ப நேரம் பாத்தீங்க என்றால் ஆயிருக்கும் ஒரு 5:30 மணி, 5:30 மணி 6 மணி ஆயிருக்குங்க. வாட்சடி பழக்கம் இல்லை. சர்வீஸ் பிளாக்கா என்னங்கடா? ஓ, இங்க ஒரு சிக்னலா? இது அப்புறம் போட்டாங்க. முதல்ல இந்த ஏரியால தான் இருந்தேன். அப்பெல்லாம் இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் இல்ல தலைவரே. இந்த பிரிட்ஜ் தான், இந்த நைஸ் ரோடு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு அப்போ. இந்த ஸ்கை வாக்கெல்லாம் இருந்தில்ல, இதெல்லாம் ஒரு 1.5 வருஷமா தான் போட்டிருக்காங்க. டைம் ஃபிளைஸ்ங்க, சத்தியமா சொல்றேன். அதுக்குள்ள இவ்வளவு டெவலப் ஆயிடுச்சா? ஓ, என்ன கம்பெனி இது? ஓ, இன்ஃபோசிஸ். பாத்தீங்களா ரைட் சைட்ல எவ்வளவு ஜாம் இருக்கு. இது அபிஷ்டா மாறா. அந்த ரோடு மெயின் அந்த ரைட் சைட்ல இருக்கிறது ஜாமா இருக்கிற ரோடு. சென்டர்ல ஒரு ரோடு லேன் ஒரு ஃப்ரீயா போதுங்க இல்லையா, அது வந்து ஃப்ளை ஓவருக்கு. இந்த சைடு லெஃப்ட் ஜங்ஷன்ல வந்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு. 3 ரோடா இங்க இருக்கு. இப்ப சர்வீஸ் ரோடு இருக்கு. ஓகே.